ஆண்களை விட பெண்களுக்கு பற்கள் அதிகம். அதனால தான் அவங்க தொண்ணு பேசிட்டே இருக்காங்களாம். வெயிட் இதை நான் சொல்லலை, த கிரேட் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில் தான் சொல்கிறாரு. அவரோட ஒய்ஃபோட வாயை திறந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது உண்மை இல்லைன்னு. பட் அவர் அதை பண்ணலை. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம ஃபிலாசபர்ஸ்க்கும் சயின்டிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். ஃபிலாசபர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, அரசரோட அரசவையில் இருப்பாங்க, அரசருக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லுவாங்க, கூடவே சம்மந்தம் இல்லாத அறிவியல் கருத்துக்களை ப்ரூஃப் இல்லாமல் அடிச்சு விடுவாங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலை. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஊரில் திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு திருக்குறளில் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறள் வந்து ஆக்சுவலாக உழவை பற்றின திருக்குறள். அங்கே இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எர்த் இஸ் ஸ்பின்னிங் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் கான்செப்டை அதில் புகுத்தியிருப்பார். இந்த மாதிரி தான் ஃபிலாசபர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, தான் சொல்ல வர கருத்துக்களோட சேர்த்து ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டை ப்ரூஃபே இல்லாமல் அடுக்கி விட்டுருவாங்க. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வெறும் கெஸ்ஸஸாக தான் இருக்கும். இதுக்கு சாலிடான ப்ரூஃப் எதுவும் இருக்காது. இதுவே சயின்டிஸ்ட்னா அப்படி கிடையாது. அவங்க எது சொன்னாலும் ப்ராப்பர் ப்ரூஃபோடு சொல்லணும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபிலாசபர் என்ன நினைப்பாருன்னா, நான் சொல்கிறேன் அப்போ அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பார். இதுவே ஒரு சயின்டிஸ்டாக இருந்தால் இது உண்மை, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லு பேபி. அதான் நானே கால் பண்ண தான்டா இருக்கேன் உனக்கு. ஷூட்ல இருக்க பேபி முடிச்சிரும். அதான் நான் கால் பண்ண தான் இருந்தேன். ஒரே நிமிஷம் ஷூட் முடிச்சிட்டு 5 minutes later.